கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேதவசனம் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்முடைய தியானத்துக்காக நாம் எடுக்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் நடுவில் தேவனுக்கு இருக்கிற ஒரு விருப்பம் இருக்குது, தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்குது. தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னால், அவருடைய பிள்ளைகள் நடுவில் அவர் என்ன விரும்புகிறாருன்னு சொன்னால், எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கருத்தில் என்ன செய்யறாரு? விரும்புகிறாரு, தேவன் எதிர்பார்க்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபைகளில் 3 விதமான ஒரு பிரிவுகள் இன்றைக்கு உண்டு. முதல் பிரிவு, எதுக்குமே ஸ்தோத்திரம் செலுத்த மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ஆனால் ஸ்தோத்திரம் செலுத்துற அந்த பழக்கம் அவங்களுக்கு என்ன செய்யறது இல்லை, இருக்கிறது கிடையாது. அப்படி ஒரு பிரிவு இருக்கிறாங்க. சபையிலையும் ஸ்தோத்திரம் செலுத்த மாட்டாங்க, வீட்லையும் ஸ்தோத்திரம் செலுத்த மாட்டாங்க. வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அவ்வளோதான். ஒரு உலக மனுஷர்கள் எப்படி அன்றாடம் அதாவது வாழ்வார்களோ அதே மாதிரி வாழ்கிற ஒரு பிரிவு. அவங்க ஜென்ம சுவாபத்துக்குரியவர்கள். ரெண்டாவது ஒரு பிரிவு இருக்குது. என்ன பிரிவு அப்படின்னு சொன்னால், நல்ல காரியத்துக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. ஒரு நன்மைக்கு பதில் ஒரு தீமையான காரியங்கள் வந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், சோர்ந்துருவாங்க, மனசு உடைஞ்சிருவாங்க. அப்புறம் சர்ச்சைக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன் பார்த்தாலும் சர்ச்சைக்கு வரணும்னு சொன்னால் மனசே சரியில்லை அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆக நன்மையான காரியத்துக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. நன்மைக்கு பதில் ஒரு தீமையோ அல்லது ஒரு சோதனையோ வந்தால் மனசு உடைஞ்சிருவாங்க. அவங்க வாயில் ஸ்தோத்திரம் என்ன செய்யாது, வராது. கேட்டால் அதாவது மனசுக்கு சரியில்லை, அதனால தான் நான் சர்ச்சைக்கு வரல அப்படிப்பாங்க. ஏன் பிரதர் ஸ்தோத்திரம் சேர்த்துல மனசுக்கு சரியில்லை அப்படின்னு செய்வாங்க, அப்படி சொல்லுவாங்க. இது ரெண்டாவது ஒரு பிரிவு. இவங்க மாம்ச சிந்தனை உள்ளவங்க. மூன்றாவது ஒரு பிரிவை பார்க்கிறோம். நன்மையானாலும் சரிதான், தீமையானாலும் சரிதான், உயர்வானாலும் சரிதான், தாழ்வானாலும் சரிதான், இன்பமானாலும் சரிதான், துக்கமானாலும் அதாவது சந்தோஷமாக துக்கமானாலும் சரிதான், எது நடந்தாலும் சரிதான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தேவ பிள்ளைகள் உண்டு. அவங்க தான் ஆவிக்குரியவங்க. உண்மையாகவே ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அதாவது உண்மையான ஒரு தேவ பிள்ளைகளை கண்டுபிடிச்சிடலாம், உண்மையான ஆவிக்குரிய பிள்ளைகளை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு சொன்னால், எல்லாத்துலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. அது நன்மையானாலும் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க, தீமையானாலும் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க, இன்பமானாலும் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க, துக்கமானாலும் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க, உயர்வானாலும் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க, தாழ்வானாலும் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. எந்த நிறைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், சூழ்நிலையை காரணம் காட்டி ஸ்தோத்திரம் செலுத்துறத மாத்திரம், துதிக்கிறத மாத்திரம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. எல்லாத்துலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. அப்போவே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க உண்மையான ஒரு ஆவிக்குரிய பிள்ளைன்னு சொல்லி. அப்போவே என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. வேதவசனம் ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்குறன்னு சொன்னால், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. அதாவது தேவன் செய்கிறார், விரும்புகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளை. நல்ல காரியத்துக்கு பதில் ஸ்தோத்திரம் செலுத்திட்டு ஒரு சோதனையான கட்டம் வந்ததுன்னா மனசு உடைஞ்சி போகிறது, ஸ்தோத்திரம் செலுத்துறத, துதிக்கிறத, நன்றி சொல்றதை விடுறது, அது தேவனுக்கு அதனுடைய பார்வைக்கு அது சரியானதாக இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். அதாவது ஒரு ஆவிக்குரியவன் ஏன் எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்துறான்னு சொன்னால், அவன் உலக காரியத்தையோ உலகத்தினுடைய நன்மையோ அவன் ஒரு செய்கிறது இல்லை. அவன் ஒரு முக்கியத்துவமாக ஒரு பொருட்டை என்ன செய்யறதில்ல, அவன் நினைக்கிறது கிடையாது. உலகத்தில் என்ன நடந்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையில் இருக்கிறான். அது நல்லதோ கெட்டதோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கிறான். அவனுடைய கான்செப்டு, அவனுடைய நோக்கம் எல்லாம், அவனுடைய அதாவது சிந்தனையெல்லாம் ஆவிக்குரிய காரியத்தில் தான் இருக்கும். அவன் ஆவிக்குரிய காரியத்தில் தான் அவனுடைய தன்மை இருக்கும். அதனால தான் அவனுக்கு எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய அந்த மனநிலை செய்து வருது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அதனால அவன் அது உலக காரியத்தில் வரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அவன் செய்ய மாட்டான். அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், அது ஒரு பெருசு எண்ண மாட்டான். எதுவாக இருந்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அதாவது அந்த ஆவியானவருடைய அந்த தன்மையில் இருப்பான். அதனால தான் அவன் எல்லாவற்றையும் என்ன செய்வான், அவன் ஸ்தோத்திர செலுத்துகிறவராக இருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் ஆவியானவரால் நடத்தப்படுகிறான். ஆவியானவர் நடத்தப்படுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நன்மைக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்தி ஒரு தீமையான காரியங்கள் சோதனையான காரியங்கள் வரும்பொழுது மன உடைஞ்சு போறவன் ஆவியானவர் அவரை துக்கப்படுத்துவார். ஆவியானவர் நெசமாவே அவரை பார்த்து துக்கப்படுவார், வேதனைப்படுவார். ஸ்தோத்திரமே செலுத்தாதவனை குறித்து அதை விட என்ன செய்வார்? ஆவியானவர் மிகவும் துக்கப்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால எல்லாத்தையும் தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அது கர்த்தர்கள் சிலர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உங்கள் வாழ்க்கையில் எப்படின்னு தெரியல, நான் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவேன். இப்போ ஐயா ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஜோஸ் ஐயா இருக்கிறாங்க, என்னை திட்டாங்கன்னா அன்னைக்கு நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே ஜோஸ் ஐயா என்னை திட்டுறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படிம்பேன். ஆமாம், என்னை திட்டுறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படிம்பேன். ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் செய்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படிம்பேன். எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நான் சிவன் ஸ்தோத்திரம் செலுத்துவேன். அது என்னுடைய பழக்கம். அவன் எல்லா காரியத்துக்கும் நான் சிவன் ஸ்தோத்திரம் செலுத்துவேன். அது எல்லா காரியத்துக்கும் நான் சிவன் ஸ்தோத்திரம் செலுத்துவேன். சபை விஷயத்துல கூட அப்படிதான். ஆண்டவரே சபை விஷயத்துல இந்த மாதிரி அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படி சொல்லுவேன். ஆக எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மறந்து பார்க்க வேண்டாம். அது ஆவிக்குரிய சுவாபம், ஒரு ஆவிக்குரிய தன்மை இருந்தால் தான் அந்த கான்செப்ட் வரும். இல்லைடா என்ன செய்யாது வராத. அருமையான தேவனுடைய நம்ம ஏன் எல்லாத்திலையும் ஸ்தோத்திரம் செலுத்தணும்னு சொன்னால், இதே 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் அதாவது ஏன் நம்ம பார்க்கிறோம், ஏன் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும்னு சொன்னால், அதாவது ஒரு நிமிஷம் 1 தெசலோனிக்கேயர் 5:9-10 பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை கோபாக்கினில் நியமிக்காமல் நம்ம ரட்சிப்படுவதற்கு என்ன செய்தார்? நம்ம நியமித்தார். தான் எவ்வளோ ஒரு பெரிய பெருமை இல்லையா? நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தேவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதபடிக்கு நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம மீட்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்மளை குறித்து தேவனுக்கு இருந்தது. பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய ஒரு பெருமை, எவ்வளோ பெரிய ஒரு நமக்கு கிடைச்ச சலாக்கியம். அதனால இதுக்கு முன்னாடி உலக காரியம் ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி பார்த்தா உலக காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகள் உலக காரியத்துக்குள்ள காரியத்தை குறித்து அவங்க கவலையே பட மாட்டாங்க. ஆமாம், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எந்த காரியம் நடந்தாலும் ஆபிரகாம் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. ஆபிரகாம் சொன்ன கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய கான்செப்ட் எப்படி தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒன்று. ரெண்டாவது எப்படி தெரியுமா? ஒரு ஆவிக்குரிய பிள்ளையுடைய கான்செப்ட், அதாவது அவர் என்னை விடுவித்தாலும் சரிதான், விடுவிக்காமல் போனாலும் சரிதான். இதுதான் ரெண்டாவது ஒரு ஆவிக்குரிய பிள்ளையுடைய கான்செப்ட். மூன்றாவது ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையுடைய கான்செப்ட் எப்படி இருக்கு தெரியுமா? தேவனிடத்தில் நன்மையை பெற்று நாம தீமையை அனுபவிக்க வேண்டாமா? இதுதான் யோபனுடைய சிந்தனை, ஆபிரகாமுடைய சிந்தனை. அது மாத்திரமில்ல, ஆபிரகாமுடைய சிந்தனை, யோபனுடைய சிந்தனை, தானியேலுடைய சிந்தனை தேவ பிள்ளையுடைய அந்த இதில் இருக்கும். ஏன்னா இவங்களும் ஆவிக்குரியவங்க இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைய. அப்படினால பாருங்க, இந்த ஆவிக்குரிய சிந்தனை வேணும். ஆண்டவர் பரவாயில்ல தகப்பனே, நீர் எனக்கு தந்தாலும் சரிதான், தராம போனாலும் சரிதான், கிடைச்சாலும் சரிதான், கிடைக்காம போனாலும் சரிதான், எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைச்சது ஆண்டவர், அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அதைத்தான் பெருமையாக நினைச்சு செய்வாங்க, ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், நாம் வாழும்படி, நாம் பிழைத்திருக்கும்படி அவரோடு கூட, எத்தனாவது வசனம்? 10வது வசனம். அவரோடு கூட நம்ம வாழும்படிக்கு நமக்காக என்ன செய்தார்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார். நாம வாழ்றதுக்காக பாருங்க, நாம வாழ்றதுக்காக அவர் மரித்தார். எவ்வளவு பெரிய ஒரு பெரிய நம்ம பாக்கியசாரிகள், எவ்வளவு பெரிய நம்ம கொடுத்து வச்ச அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. நாம வாழ்றதுக்காக தேவாதி தேவன் என்ன செய்தார்? இந்த உலகத்துக்கு உங்களை போல என்ன போல வந்து வாழ்ந்து என்ன செய்தார்? அவர் மரித்தார். இது எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம் இல்லையா? அதனால நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவளாக இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இதுதான் அவருக்கு பெருசாக தென்படும். இதுதான் அவருக்கு பெருசாக தென்படும். எது தெரியுமா? அந்த ரட்சிப்பு, அவரோடு கூட வாழ்ற வாழ்க்கை, இதுதான் அவருக்கு பெருசாக இருக்கும். மற்ற காரியங்களும் அவனுடைய பார்வையில் ரொம்ப சின்னதாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளை, இது அவனுடைய வாழ்க்கையில் பெருசாக இருக்கும். அதை நினைச்சு செய்வாங்க தெரியுமில்லையா? கர்த்தருக்கு அவங்க என்ன செய்வாங்க? ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. அருமையானது, இந்த மாதிரி ஆவிக்குரிய கான்செப்ட் உள்ளவங்க தான் எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. இந்த சிந்தனை இல்லாதவர்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய இந்த மனநிலை செய்யாது வராத. அருமையான தேவனுடைய பிள்ளை, மறந்து போக வேண்டாம். ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், ஏன் ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும்னு சொன்னால், 1 தெசலோனிக்கேயர் அதாவது 5ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் நம்ம அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அந்த கான்செப்ட் இருக்கணும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அது நல்லதோ கெட்டதோ,
உயர்வோ தாழ்வோ துக்கமோ அது சந்தோஷமோ எது நடந்தாலும் சரிதான், என்ன அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த அந்த ஆவிக்குரிய கான்செப்ட் சிந்தனை யாருக்குள்ள இருக்குதோ அவங்க தான் எல்லாத்துலையும் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. அவங்க தான் எல்லாத்துலையும் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. நம்முடைய அழைத்த தேவன் அது எப்படிப்பட்டவர் தெரியும் இல்லையா? நம்ம அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு நம்ம அழைத்து இருக்கிறார். 7ஆம் வசனத்தில் பாருங்க, அது ஒரு ஆச்சரியம் இல்லையா? அசுத்தத்தில் இருந்தோம், அசுத்தத்தில் இருந்த நம்ம என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? பரிசுத்தத்திற்கு என்று கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பு இவ்வளவு பெரிய பாக்கியம். பார்த்தீங்களா? நம்ம அழைப்பு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஏன் நம்ம பரிசுத்தத்திற்கு அழைத்தார்னு சொன்னா, பரிசுத்தமாக வேண்டும் என்பதே நம்மை குறித்து அவருடைய சித்தம். நம்ம பரிசுத்தமா மாற வேண்டும். எத்தனாவது வசனம்? அதாவது 3வது வசனத்தில் பாருங்க. 3வது வசனத்தில் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே அவர் நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற சித்தம். காரணம் என்ன சொன்னா, அதாவது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் வரைய முடியாது, தேவனை நிச்சய முடியாது, தரிசிக்க முடியாது, தேவனை பார்க்க முடியாது. அப்போ ஆண்டவர் விரும்புகிறாரு, நான் உண்டாக்குற மனுஷர்கள் என்னை தரிசிக்கணும், என்னை பார்க்கணும். நான் உண்டாக்குற மனுஷன் என்னோட கூட என்ன செய்யணும், இருக்கணும். தேவனை விரும்புகிறாரு. இது ஆச்சரியமான ஒரு காரியம். பார்த்தீங்களா? மனுஷன் எப்பவும் தான் கூடவே வச்சிருக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? தேவன் ஒரு அப்படி ஒரு ஆசை உள்ளவராய் பிரியமுள்ளவராய் இருக்கிறபடினாலே தேவன் நம்மை அந்த அசுத்தத்தில் இருந்து அந்த நிலைமையை மாற்றி பரிசுத்தத்துக்கு நம்ம என்ன செய்திருக்கார்? தேவன் நம்ம அழைத்தபடினாலே அது எவ்வளவு பெரிய நமக்கு கிடைச்ச சிலாக்கியம். அது மட்டும் நான் கர்த்தரை நம்ம துதிக்க கடவுள்பட்டிருக்கிறேன். இந்த ஆவிக்குரிய சிந்தனை வேணும். என் தேவன் என்னை பரிசுத்தத்திற்கு நான் அழைச்சிருக்கிறாரியா? நான் அசுத்தத்தில் கடந்தேன், குப்பையில கடந்தேன், புழுதியில கடந்தேன். தேவன் என்னை பரிசுத்தத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த நிலைமைக்கு தேவன் என்ன பண்ணிருக்காரு? அழைச்சிருக்காரு. ஏன்னா ஆண்டவர் அப்படியே விட்டுல, அசுத்தத்தில் வாழவன் அசுத்தத்திலேயே வாழ்ந்துட்டு போ, குப்பையில வாழ்றவன் குப்பையிலே வாழ்ந்துட்டு போ, புழுதியில வாழ்றவன் புழுதியிலே வாழ்ந்துட்டு போ அப்படின்னு நம்முடைய கருத்தை நம்மளை நினைக்கிற பாருங்க. இல்லை, நீ அப்படி வாழக்கூடாதுப்பா, நீ பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி அதுக்குன்னு கருத்தை நம்ம அடைச்சிருக்கிறது. அதனால அது எவ்வளவு பெரிய நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அதனால கர்த்தரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த நாளிலும். இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு பெருசா இருக்கணும். தேவன் நம்மை எந்த ஸ்தானத்தில் இருந்தன்னு எந்த நிலைமைக்கு நம்ம அழைச்சிருக்கிறாரு, இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெருசா இருக்கிற ஒழிஞ்சி இந்த உலக காரியங்கள் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு பெருசா நினைக்கவே கூடாது. பட்டினியா கர்த்தர் போட்டாலும் பரவாயில்ல, பட்டினி போட்டாலும் பரவாயில்ல, அது பெருசா என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளை. 2வது நான் பார்க்கிறோம் 11வது வசனத்தை பாருங்க. 11வது வசனம், அவருடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கு நம்ம அழைச்சிருக்கிறார் பாருங்க. ஆகா, அவருடைய ராஜ்யத்திற்கும் 1 தெசலோனிக்கேயர் 2:11 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. எதுக்கு அழைச்சிருக்காரு? அவருடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும். நம்ம மகிமை இழந்து எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை நம்ம இழந்து போனோம். தேவன் இருக்கிற அந்த இடத்தையும் அந்த ஸ்தானத்தையும் நம்ம இழந்துட்டோம். ஆனா மறுபடியும் அவர் இருக்கிற ஸ்தானத்துல நம்ம வைக்கிறதுக்கு அது மாத்திரமில்ல, மறுபடியும் நமக்கு அவருடைய மகிமையை நமக்கு கொடுப்பதற்கு தேவன் நம்ம அணிமன் இருக்காரு, அழைச்சிருக்கிறாரு. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஒரு நாள் வரும், தேவன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோட சத்தத்தோடு என்ன செய்ய போறாரு? இறங்கி வரப்போறாரு. வரும் பொழுது முதல்ல கர்த்தருக்குள் மரித்தவர்கள் அத்தனை பேர் எழுப்பி என்ன செய்ய போறாங்க? 1000 பரிசுத்தவங்களோடு கூட கர்த்தரோடு கூட போக போறாங்க. உயிரோடு இருக்கிற நாம என்ன செய்ய போறோம்? அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய காலம் யார் கூட இருக்க போறோம்? இயேசுவோடு கூட இருக்க போறோம். ஆகா, இவ்வளவு பெரிய பாக்கியம். போதும் இப்பவுமே இயேசு கூட இருந்தா இப்பவுமே போதும் கூட இருக்குது இல்லையா? அதை நினைச்சு பாருங்க. அதை அந்த ஆவிக்குரிய அந்த திங்கி நினைச்சு பாருங்க. இயேசுவோடு கூட இருக்கிற அந்த இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது எவ்வளவு நமக்கு, அதாவது நமக்கு பெருமையா இருக்கு. பார்த்தீங்களா? எவ்வளவு நமக்கு அது, அதாவது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு எவ்வளவு நமக்கு ஆனந்த சந்தோஷத்தை அது கொடுக்குது. அவரோடு கூட என்ன செய்ய போறோம்? நம்ம இருக்க போறோம். அதுதான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு அது பெருசா இருக்கும். நான் ஒரு நாள் இயேசு கூட இருப்பேன், பரவாயில்ல. இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு நாள் அந்த இயேசு கூட இருக்கிற அந்த பாக்கியம் எனக்கு இருக்குது. அதுக்குன்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய என்ன செய்வான்? எல்லாவற்றிலும் என்ன செய்வான்? ஸ்தோத்திரம் செலுத்துவான். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த எல்லா ஆசீர்வாதத்திற்கும் கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. இந்த எல்லாம் அவர் உங்களை தெரிந்து கொண்டதற்காக பாருங்க. இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு
தேவனாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். தெரிந்து கொள்ளுதல் முக்கியம். அழைப்பு எல்லாருக்கும் இருக்குது. அழைப்பு எல்லாருக்கும் இருக்குது. யாருக்கும் தேவன் அழைக்காத மனுஷன் கிடையாது. ஆனால் தெரிந்தெடுப்பு தான் ரொம்ப பெரிய பாக்கியம். ஆனால் அழைப்புக்கு மத்தியிலே அழைத்த தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம தெரிந்து கொண்டதுனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மளால தாக்குப்பிடிக்க முடியுது. என்ன வந்தாலும் தாக்குப்பிடிக்க, யோபுவை போல தானியேலை போல தாக்குப்பிடிக்க முடியுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரியவன் சிங்கத்தை பார்க்க மாட்டான், அந்த சிங்கத்தின் வாயை கட்டுகிற கர்த்தரை பார்ப்பான். ஒரு ஆவிக்குரியவன் தீயை பார்க்க மாட்டான், அக்கினியை பார்க்க மாட்டான், அந்த அக்கினியை அவித்து போடுகிற கர்த்தரை தான் பார்ப்பான். ஒரு ஆவிக்குரியவன் பலி செலுத்துற ஈசாக்க பார்க்க மாட்டான், அந்த சாம்பல்ல இருந்து உயிர்ப்பித்து கொடுக்கிற கர்த்தர் தான் அவன் செய்வான், அவன் பார்ப்பான். அதாவது இதை நெகட்டிவா பார்க்கக்கூடாது, பாசிட்டிவா தான் ஒரு தேவ பிள்ளைகளை சேவை பார்ப்பாங்க. அப்போ அவனுடைய திங்கிங்கில், அவனுடைய மைண்டில் எப்பவும் பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவான். அது நல்லது நடந்தாலும் ஸ்தோத்திரம் செலுத்துவான், கெட்டது நடந்தாலும் அவன் ஸ்தோத்திரம் செலுத்துவான். கெட்டது நடந்தாலும் ஸ்தோத்திரம் செலுத்துவான். போகிற போக்கிலே நம்ம தடிக்க விழுந்துட்டோம், கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையோட ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தாரு. நான் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தினேன். இல்லையா, நல்லது சொன்னாலும் ஸ்தோத்திரமுங்க, கெட்டது சொன்னாலும் ஸ்தோத்திரங்க அப்படி அவர் என்ன கேட்டாரு. அதுதான் தேவனுடைய சித்தம், அதுதான் அப்படின்னு சொல்லுறாங்க. இதான் தேவனை விரும்புகிறார், இதான் தேவனுடைய சித்தம். இந்த கான்செப்ட் ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள இருந்தால் தான் பிசாசு வெக்கப்படுவான். பரவாயில்ல, இவனை ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தானே, இவனை தொட முடிய மாட்டேங்குது, இவனை நம்ம அதாவது ஃபெயிலாக்க முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி அவன் என்ன செய்வான், அவன் அப்பதான் அவன் வெக்கப்படுவான். அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவனை பிசாசை வெக்கப்படுத்தி தேவனை சந்தோஷப்படுத்துகிற காரியம் எது தெரியுமா? எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துறது தான். ஒரு தாய் இருக்கிற, ஒரு தகப்பன் இருக்கிறாங்க, பாவம், ஏழைகள், அவங்களால எதுவும் செய்ய முடியல. செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலும் கூட ஒரு பிள்ளை சொல்லுது, அம்மா நீங்க ரொம்ப நல்லவங்கம்மா, அப்பா நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்களை போற ஒரு அம்மா அப்பா எனக்கு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தகப்பனுக்கும் அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? நம்மளால அந்த பிள்ளைக்கு ஒன்றும் பண்ண முடியல, செய்யாட்டாலும் கூட நம்முடைய பிள்ளை நம்மளை பார்த்து என்ன சொல்லுது, நீ நல்ல அப்பா நல்ல அம்மான்னு சொல்லுது அப்படி சொல்லிட்டு அந்த தாய், அந்த தகப்பனுடைய இருதயம் என்ன செய்யும், அப்படியே நெகிழ்ந்து போயிடும் இல்லையா? அது போலதான் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்ம எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய இருதயம் நெகிழ்ந்து போயிடும், விசாசம் வெக்கப்படுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆனபடினாலே உண்மையான தேவ பிள்ளைகள் உலகத்தை பார்க்க மாட்டாங்க, மேலே பார்ப்பாங்க, கீழே பார்க்க மாட்டாங்க, மேலே பார்ப்பாங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், கீழான விலை அல்ல மேலான விலை பாருங்க. இன்னைக்கு மேலே பார்க்கும்போது தான் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய கான்செப்ட் வரும். கீழே பார்த்தா ஸ்தோத்திரம் செலுத்த மனசு வராது. ஏன்னா கீழே பார்த்தா அப்படி அந்த கான்செப்ட் சேர்ந்து வராது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னாலே உண்மையான தேவ பிள்ளைகள் எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். அது தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. ஜெபம் சொல்லு. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாருங்க.